நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் பெண்ணின் குடும்பத்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கியிருக்கின்றனர். இந்த தாக்குதல் விவகாரத்தில் பெண்ணின் பெற்றோர் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சாதி மறுப்பு திருமணம் கலவரமானது எப்படி? திருநெல்வேலி பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் 23 வயதான உதய தட்சாயினி. எம்.காம் பட்டதாரியான இவர் பாளையங்கோட்டை நம்பிக்கை நகர் பகுதியைச் சேர்ந்த மதன் குமார் என்பவரை 5 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளார். டிப்ளமோ படித்துள்ள மதன் குமார் திருநெல்வேலியில் ஒரு கார் ஷோரூமில் பணியாற்றி வருகிறார். இவர் திராவிடர் தமிழர் கட்சியிலும் உறுப்பினராக உள்ளார். இந்த நிலையில் வியாழன் அன்று வீட்டை விட்டு வெளியேறிய உதய தாட்சாயினி காதலன் மதன்குமாருடன் ரெட்டியார்பட்டியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிறார். பெண்ணை காணவில்லை என குடும்பத்தினர் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் பெண் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து காவல்துறையினர் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். அவர்களிடம் சரியான தகவல்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் காதல் ஜோடி திருமணம் முடித்த பிறகு காவல் நிலையத்திற்கு வருவார்கள் என கூறியுள்ளனர். வெள்ளிக்கிழமையன்று மாலை கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள லெனின் சிலை முன்பு உதய தாட்சாயினியும் மதன்குமாரும் கட்சியினர் முன்னிலையில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். இது தொடர்பான தகவல் பெண் வீட்டாருக்கு கிடைக்க பெண்ணின் பெற்றோர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்டோர் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்து பெண்ணை தங்களோடு அனுப்ப வேண்டும் என கேட்டுள்ளனர். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பெண்ணும் அவர்களோடு செல்ல விரும்பவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் பெண் குடும்பத்தாருக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. பெண்ணின் குடும்பத்தினர் கட்சி அலுவலகத்தில் உள்ள கண்ணாடிகள், சேர்கள் ஆகியவற்றை அடித்து நொறுக்கினர். இது தொடர்பாக பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புகார் அளிக்க பெண்ணின் பெற்றோர் உள்ளிட்ட 13 பேரை காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். அவர்கள் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர். சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த விவகாரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் திருநெல்வேலியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.